வள்ளி, நான் கிளம்புறேன். போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு நாளைக்கு வந்துடுறேன். பத்திரமா இரு. இதை பாரு, சாவணுங்கிறது அவ விதி. அதை மறந்துட்டு தூங்குற வழியை பாரு. குழந்தைங்க பத்திரம். குழந்தை அழறா பாரு, பார்த்துக்க. நான் வரேன். குடும்பத்தை அழிச்சவன எனக்கு உயிரோட விட மாட்டேன். அவர் வெளியூர் போயிருக்காருப்பா. நீங்க பொய் சொல்றீங்க. இல்லப்பா, எங்க இருந்தாலும் எனக்கு விட மாட்டேன். இல்லப்பா, சொன்னா கேளுப்பா, என்ன நம்பு. கேஸ் விஷயமா அவர் வெளியூர் போயிருக்காருப்பா. இத பாருப்பா, அவர் செஞ்சது பெரிய தப்புதான். எனக்காக அவர் மன்னிச்சிடு. எப்படி நீ மன்னிக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? கடவுள் மாதிரி நம்பினேன். பதிலுக்கு என் குடும்பத்தை கொன்னுட்டாரே. நான் என்ன நீ பாவம் பண்ண? எல்லாம் பாவத்தையும் அவன் தான் பண்ணான். ஊர் முழுக்க என்ன கொலைகாரன் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்கான். நான் மடத்தனமா அவனை போய் நம்பிட்டேனே. அவன்கிட்ட நான் என்ன நீ கேட்டேன்? என்ன கேட்டேன்? என் பொண்டாட்டியும் குழந்தையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு உதவிதானே நீ கேட்ட. பதிலுக்கு அவன் போலீஸ்ல காட்டி கொடுத்து அவங்க 2 பேரையும் கொன்னுட்டானே நீ. மீனாட்சி நான் கொலைகாரன் நம்பிருப்பா. அந்த வேதனையே அவளை கொண்டிருக்கும். ஐயோ, இனிமே எந்த ஜென்மத்துல போய் நீ மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைப்பேன். கடைசியில என் பொண்டாட்டி புள்ள முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டானே. நன்றி கெட்டவனை கூட மன்னிச்சிருவேன். ஆனா நம்பிக்கை துரோகிக்கு மன்னிப்பே கிடையாது. எங்க சொத்து கடிச்சிருச்சுன்ற திமிர்ல தானே இப்படி எல்லாம் பண்ணாவன். இனிமே அவனுக்கு எல்லா சொத்தும் இருக்கும். ஆனா பிள்ளைங்கிற சொத்து மட்டும் இருக்காது. ஐயோ, வேண்டாப்பா, வேண்டாப்பா, நான் சொன்னா கேளுப்பா. வேண்டாப்பா, அவர் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டிச்சிடாதப்பா. ஒண்ணு பண்ணிடாதப்பா, ஒண்ணு பண்ணிடாத. என் குடும்பத்தை இழந்து நான் அனுபவிக்கல. அந்த சோகம் என்னன்னு அவனுக்கு தெரியணும். ஐயோ, வேண்டாப்பா. புத்திர சோகத்துல அவன் அணுவா துடிச்சு துடிச்சு சாகணும். வேண்டாப்பா, வேண்டாப்பா, நான் சொன்னா கேளுப்பா. கால்ல வேண்டாம் விடுங்க. என் குழந்தைகளை ஒண்ணு பண்ணிடாத. ஐயோ, வேண்டாம், வேண்டாப்பா. ஐயோ தம்பி, சொன்னா கேளு தம்பி. என் குழந்தைகளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. தம்பி, கதவு திறப்பா. தம்பி, வா, தம்பி. ஐயோ, வாடா, வா போலாம். கதவு திறப்பா. சொன்னா கேளுப்பா. வாடா. உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல மடத்தனமான ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேனே. இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். வேற எங்கேயாவது போயிடுவோம். உங்களை நல்ல விதமா வளர்த்து காட்டுறேன். என்ன நம்புங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான். வாமா வாமா.
வா. நிலாவோட சிரிப்பு தாம்மா என்ன மனுஷனா மாத்துச்சு. திரும்ப அந்த ஊருக்கு போக முடியல. போனா போலீஸ் பிடிச்சுக்கோ. அந்த பயத்துல தான் உங்க 3 பேரையும் தூக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். துரோகியோட பிள்ளைங்கன்னா என்ன? கொன்னுதான் பழிக்கு பழி வாங்கணுமா? நல்லபடியா வளர்த்து காட்டணும்னு நினைச்சம்மா. வளர்த்த உன்னை சமாதானப்படுத்துறதுக்கோ இல்ல நான் செஞ்சதுல நியாயம் தேடுறதுக்கோ இதை சொல்லலம்மா. நடந்தது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இனிமே நீங்க 3 பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதாம்மா. முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள் கடையில் உள்ள அப்பா அப்பா எனக்கு தெரியும்பா, என் அப்பாவால மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாதுன்னு. சூழ்நிலையால தான் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகலப்பா. இப்ப கூட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களை வர சொல்லல. போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் அட்ரஸை வச்சு எந்த நிமிஷமும் அவங்க இங்க வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எங்கேயாவது போயிடணும்பா. அதனாலதான் நான் உங்க கிட்ட அவ்வளவு கோவமா பேசி வர சொன்னேன். என்ன காரணம் சொன்னாலும் நான் செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்தவே முடியாதுமா. பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிக்கிறது மகா பாவம். இப்ப கூட உன் முன்னாடி ஒரு குற்றவாளியா தான் கூனி குறுகி நிக்கிறம்மா. நியாயமா எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீ துடிக்கணும். ஆனா இப்ப கூட இந்த பாவிய காப்பாத்தணும்னு நினைக்கிறியம்மா. நீ அப்பா, உங்களை ஏன்பா தண்டிக்கணும்? கடமைக்காக பிள்ளைங்களை வளர்க்குற பெத்தவங்களை பார்த்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே எங்களை கொண்டு இருக்கலாம். கொல்ல மனசு இல்லைனாலும் எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனா நாங்க தான் உலகம்னு வாழ்ந்திருக்கீங்களேப்பா. இந்த மாதிரி ஒரு அப்பா யாருக்குப்பா கிடைப்பாங்க? நீங்களே எங்களை பெத்தவங்களா இருந்திருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. இப்பதான் பெத்தவங்களை பார்த்துட்டு வந்திருக்க. நியாயமா அவங்களோட தான் இருக்கணும்னு நீ துடிக்கணும். ஆனா இப்ப கூட அப்பா அப்பான்னு என்ன பத்தியே பேசிட்டு இருக்கேம்மா. இந்த பாசத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வளர்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சாதாரணம். முதல்ல இந்த அன்புக்கு நான் தகுதியானவனா இருக்கணும். உங்க 3 பேரையும் பெத்தவங்க கிட்ட சேர்க்கணும். அப்பதான் நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பரிகாரமா இருக்கும். எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமாப்பா? உங்களை பிரிஞ்சா என் உயிரே பிரிஞ்ச மாதிரிமா. பணத்துக்கு ஏதுமா வாழ்க்கை? ஆனா அதுக்காக நீங்க 3 பேரும் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு மோசமானவ இல்லம்மா நான். அப்பா,
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. எங்க கூட சேரணுங்கிறத விட உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு தான் தட்சிணாமூர்த்தி தீவிரமா இருக்காரு. என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில அவர் இல்ல. இப்ப நீங்க பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். சரிம்மா, ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேணாப்பா. இனிமே நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியூர் போயிடுவோம். சூழ்நிலையை பொறுத்து நான் மட்டும் அந்த அம்மா கிட்ட பேசுறேன், சமாதானப்படுத்த முயற்சி பண்றேன். ரெண்டு பக்கமும் எந்த பாதிப்பும் இல்லாம பிரச்சனை முடியணும் தான்ப்பா நான் நினைக்கிறேன். சரிம்மா. வாங்கப்பா. சக்தி, நான் இங்க இல்லைன்னா அக்கா மாமா சுசிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அவங்களையும் கூட கூட்டிட்டு போயிடலாமா? சரிப்பா, நீங்க போய் அவங்களை கூட்டிட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன். அப்பா, நிலா திலீபன் கிட்ட எதையும் பேச வேணாம். நானே பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். சரிம்மா. அப்பா, நமக்கு இப்ப நேரமே இல்ல, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன். அப்பா, செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்கப்பா. சரிம்மா. அப்பா, நீங்க சீக்கிரம் போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. என்னங்க? ஓகே பிரகாஷ், யூ கேன் ஸ்டார்ட் நவ். சிவனேசன் எப்படியும் பிடிச்சிருங்க. இந்த ஆபரேஷன் ரொம்ப ரகசியமா இருக்கணும். விஷயம் கொஞ்சம் லீக் ஆனாலும் கிரிமினல் உஷார் ஆயிடுவான். டோன்ட் வரி சார், நான் கவனமா இருப்பேன். சிவனேசனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன் சார். இந்த கேஸ்ல எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல இந்த ஆபரேஷனை முடிச்சாகணும். ஓகே சார். ம். அத்தை, சந்தோஷமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் மனசு உறுத்தலாகவும் இருக்கு. கிடைக்காத பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் 2 பேரோட நம்பிக்கை தான் இப்போ அவங்க கிடைக்க போகிறாங்க. எங்க கிடைச்சாங்க? இப்போதைக்கு சிவனேசனை பத்தின தகவல் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், பிள்ளைங்களை அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் சரியா நடக்கணுமேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுப்பா. முன்ன விட இப்பதான்ப்பா கவலை அதிகமா இருக்கு. ஐயோ அத்தை, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க? இவ்வளோ நாள் சிவனேசன் எங்கன்னு தெரியாம தானே நம்ம தவிச்சிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருந்த அத்தை, அவன் அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னா அவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது சரிதான் இளங்கோ. நாம அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டான்னா இப்ப எனக்கு இருக்கிற பயமே அதுதானே. பிள்ளைங்க நல்லபடியா கிடைச்சா போதுங்க, அவன் எப்படியாவது போட்டுங்க. வைத்திய மாதிரி பேசாத வள்ளி. தப்பிச்சு போறவன் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போவான்னு என்ன நிச்சயம்? அப்படியே அவன் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போனாலும் என் மனசு சமாதானமாகாது. அவன் ஒரு துரோகி. அவனை கண்ட துடமா நானே வெட்டி கொல்லணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். ஏங்க இப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்க அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க, பதிலுக்கு ஒரு பாவத்தை பண்ணிட்டான். அப்போ அதுக்கு இதுக்கு சரியா போச்சுக்கிறியா? பொண்டாட்டி புள்ள செத்த வேதனை 2-3 வருஷத்துல மறைஞ்சிடும். ஆனா 25 வருஷமா என் பிள்ளைங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாத வேதனையை கொடுத்திருக்கான். அவனை சும்மா விட சொல்றியா? நாம அனுபவிச்ச வலிக்கும் வேதனைக்கு அவன் பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்கு அவனை கொல்ல போறீங்களா? பழிக்கு பழி வாங்கணும்னு போனா எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவே இல்லைங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அவனை பழி வாங்காம என் மனசு ஆறாது. அந்த பாவி செஞ்ச தப்புக்கு சட்டம் தண்டனையை கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனையை கொடுப்பேன். மாமா, நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும். தட்சிணாமூர்த்தி வர வரலாமா? வாங்க வாங்க ராஜசேகர், வாங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். ஏம்பா, அந்த சிவனேசனுடைய அட்ரஸ் கிடைச்சதா? டோன்ட் வரி தட்சிணாமூர்த்தி. கமிஷனர்கிட்ட பேசி சிவனேசனை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டீம் 3 பேர் போட்டாச்சு. அவங்க 3 டீமா பிரிஞ்சு சிவனேசனை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நிமிஷமும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். நீங்க தைரியமா இருங்க. ஏம்பா, போலீஸ் தேடுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் தப்பிச்சு போயிடுவானே. அதுக்கு சான்ஸே இல்லப்பா. எங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான கேஸ். இத்தனை வருஷமா ஒரு கிரிமினலை சுதந்திரமா நடமாட விட்டதை நினைச்சா எங்களுக்கே அசிங்கமா இருக்கு.
சிவனேசனை பிடிக்கிறது எங்க இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த ஆபரேஷனை ரொம்ப ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தான் லைன்ல இருக்காரு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரகாஷ். சார், நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசல்ல இருந்து தான் பேசுறேன். சர்வர் ப்ராப்ளம் சரியாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? பேக்கப் எடுக்க தான் ட்ரை பண்றாங்க சார். வாட் இஸ் இஸ் பிரகாஷ்? ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அட்ரஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னால் இந்த டீலை ஏத்துக்கவே முடியாது. சாரி சார், ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா? ஹாஃப் அன் ஹவர்ல சரியாயிடும் சார். ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். திரும்ப ஃபோன் பண்ணி எனக்கு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஓகே சார். ஏன்பா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏதோ சிஸ்டம் ப்ராப்ளத்தால் அட்ரஸை உடனே எடுக்க முடியலையா, டிலே ஆகிட்டு இருக்கான். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. சிவனேசை இனிமேல் எங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. சரிப்பா, நான் கிளம்புறேன். டீமை விரட்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வேலை சீக்கிரம் நடக்கும். சார், சொல்லுங்க. சிவனேச வீட்டுக்கு போலீஸ் போகும்போது நாங்க எல்லாரும் கூட போலாமா? எங்க பிள்ளைங்க எங்க கையில கிடைக்கிற வரைக்கும் எங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது சார். சரிம்மா, கமிஷனர்கிட்ட பேசி நான் பர்மிஷன் வாங்கிடுறேன். அட்ரஸ் கிடைச்ச உடனே பிரகாஷே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். நீங்கள் அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, நான் வரேன். சரிங்க சார். என்ன சக்தி, என்ன கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீ வரவே இல்லை. வந்தேன், அவசர வேலையா கிளம்பி வந்துட்டேன். அப்படி என்ன உனக்கு அவசர வேலை?